ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி யூகேல தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு தாங்க வந்திருக்கிறோம். தமிழர்கள் மட்டும் கிடையாதுங்க, இங்கே ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும், இந்தியன்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் இந்த இடத்துல ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறாங்க. முக்கியமாக தீபாவளி வந்துக்கிட்டு இருக்குல்லங்க. ஸோ தீபாவளிக்குரிய பர்ச்சேஸ்காண்டி இங்கே வந்திருக்கிறோம். இங்கே என்னென்னலாம் இருக்குது, எவ்வளோ சீப்பாக இருக்குது, ட்ரெஸ் ஐட்டங்கள் மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு பலசரக்காக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், எல்லாமே A to Z இந்த ஏரியாவில் கிடைக்குங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் யூகேவுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த ஏரியாவை கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க அப்படியே இந்த வீடியோக்குள்ளே போய் இங்கே என்னென்னலாம் சீப்பாக இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடையில் நிறைய நம்ம ஊருக்காரங்க இருப்பாங்க. நம்ம ஊருக்காரங்க நிறையா இருப்பாங்கன்னா உள்ளுக்குள்ள அக்கா வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சார் தீபாவளி சார் எடுத்துகிட்டு இருக்கீங்க. வணக்கம் வணக்கம். பார்த்தீங்களா, நம்ம சும்மா வெறும் வாயில் வடை சொல்கிறான்ட்டா நம்ம ஊருக்காரங்களே ஆளை காணன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க வீடியோவில். அங்கே பார்த்தீங்களா? எப்படி நல்லபடியா சார்? தீபாவளிக்கு சாலை எடுத்தாச்சு. பாருங்க, அக்காமார்கள் எல்லாம் தீபாவளிக்கு சேலை எடுத்துகிட்டு வந்து இப்போ பார்க்க வந்திருக்கீங்க. என்ன சேலை எடுக்கல? இனிமேல் சனிக்கிழமை வந்து எடுக்கணும். என்ன இருக்கிற எல்லா கடையும் செக் பண்ணிவிட்டு தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம வந்து எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி, லண்டனுக்கு வந்தாலும் சரி, ஜெர்மனிக்கு வந்தாலும் சரி, ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருக்கிற எல்லா கடையும் தேடி பார்த்துட்டு கடைசி நாள் தான் சேலை எடுக்கிறது. 3.5 பவுண்டுலேருந்து உங்களுக்கு வந்து சாரி. ஸோ எனி சாரி 7.5 பவுண்டு, 6 பவுண்டு. ஸோ மினிமமான சாரி ரேட்டு வந்து உங்களுக்கு 3 பவுண்டுலேருந்து இருக்குதுங்க. ஸோ இந்த ஹேங்கரில் இருக்கிற சாரி எல்லாமே வந்து உங்களுக்கு 4.5 பவுண்டு. இதெல்லாம் வந்து 8 பவுண்டு, 8 பவுண்டு, 7 பவுண்டு. பட்டுப்பாவாடை சட்டைலாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே வந்து 10 பவுண்டுக்கெலாம் வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. 40 பவுண்டு, 45 பவுண்டு இருந்த செருப்பு எல்லாமே இன்றைக்கி 10 பவுண்டு. தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, ஸோ இந்த மாதிரி நேரத்துலலாம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர்ஸு பயங்கரமாக இருக்குங்க. என்ன சைஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக ஒரு 2-3 தடவை வந்து தேடுற மாதிரி இருக்கும். இமிடேஷன் ஜுவல்லரிஸு இங்கே பாருங்கள், இந்த கடைக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் இமிடேஷன் ஜுவல்லரிஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாகவே சேலில் தாங்க இருக்குது. ஆல் பாம்பே. அங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறது எல்லாமே பாம்பேலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கங்க. தீபாவளி சேல்னு போட்டு எல்லாமே 50% ஆஃபர். இதெல்லாம் வந்து நம்ம ஊர்லேயே இந்த ரேட்டுக்கெலாம் கிடைக்குமான்றது தெரில. இங்கே பாருங்கள். ஸோ இந்த ட்ரெஸ் எல்லாமே இந்த ஹேங்கரில் இருக்கிறது எல்லாமே 3 பவுண்டு. ஸோ லண்டனில் உங்களுக்கு இவ்வளவு சீப்பாக சாரியிலேருந்து எல்லாமே இருக்குது பாருங்கள். இங்கே சுடிதார்லாம் வந்து 15 பவுண்டு தான். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லா பக்கமுமே வந்து இந்த தீபாவளிக்கு 50% ஆஃபர். ஸோ இது வந்து நான் ஆக்சுவலாக ஒரு வீக் டேல எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. சாயங்காலம் 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே நிற்கிறதுக்கு இடம் இருக்காதுங்க. இங்கே பாருங்கள், சின்ன பசங்களுக்கு எல்லாம் ஆஃபர்ஸ் தான். 10 பவுண்டு உள்ளது, 5 பவுண்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு, அதுவும் நம்ம ஊர் கலெக்ஷன்ஸு இங்கே உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ யூகேல ரொம்ப கம்மியான இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும். சவுத்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாபி ஸ்டைலில் நிறையா வச்சுருப்பாங்க. இங்கே வந்து தமிழ் ஆட்களுக்கு நிறையா உங்களுக்கு இந்த சாரீ ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஏரியாவில் உங்களுக்கு நிறையா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த தீபாவளி வீடியோ எடுக்கிறது வெம்பிளி சென்ட்ரல் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருந்தாங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். 10 பவுண்டுக்குள்ள ட்ரெஸ் எல்லாமே 3 பவுண்டு. ஸோ ஃபுல்லாக எல்லாம் தீபாவளிக்கு பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சா? கொஞ்சம் முடிஞ்சு. கொஞ்சம். எந்த ஊர்னா நீங்கள்? ஜெஃப்னா. நீங்கள் இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு? ஆமாம், 30 இயர்ஸ் ஆச்சு. சிஸ்டர் வந்து சுவிட்சர்லாந்துல இருந்து இங்க வந்து எடுக்கிறீங்க தீபாவளிக்கு. ஏன் அங்க இந்த மாதிரி எல்லாம் கிடைக்காதா? தீபாவளிக்கு வரையில ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அப்ப இங்க ஷாப்பிங் பண்ணிட்டு போறீங்க. வேற இடத்துல சாய்ஸ் இருக்காது உங்களுக்கு. சூப்பர். அங்க நீங்க அங்க போய் எத்தனை வருஷம் ஆச்சு? அங்கேயே பிறந்து வளர்ந்தீங்க. உங்க பேரு? நிஷா. உங்க பேரு? இங்க இலங்கையில நீங்க எந்த ஊரு? இலங்கையில இவர் ரெண்டு மாமா, அப்ப மாமாண்டு. இது யாழ்ப்பாணம் தான் நீங்க? சாவச்சேரியில இருந்து. ஓகே, சூப்பர். சரி, எப்படி தீபாவளி பர்ச்சேஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அவர் கையில ஒண்ணுமே ஜாமானே இல்லையே? ஒண்ணும் இவெல்லாம் சாமான் இல்லையோ? இதெல்லாம் சூக்கேஸ்க்கு வைக்க இயலாது. இன்னும் எடுத்துட்டு போனோம். இன்னும் நாள் இருக்கு, இன்னும் நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இருக்கு என்ன? சரி, சுவிஸ்லயே பிறந்து வளர்ந்தேன்னு சொல்றாங்க சிஸ்டர். தமிழ் எவ்வளவு சூப்பரா பேசுறாங்க. தமிழ் ஸ்கூலுக்கு அங்க சுவிஸ்ல இருக்காங்க. தமிழ் பக்கா என்ன? எங்க பிறந்தாலும் ஒரு தமிழ் படிப்பாரு. தமிழ் அவ்வளவு நல்லது. எங்கட்ட சுவிஸ் தமிழ் இங்க பாருங்க, அடுத்த பிரச்சனையே வந்துருச்சு. லண்டன் தமிழ் பெருசா, சுவிஸ் தமிழ் பெருசா? தமிழ்நாட்டு தமிழர் வெளியில போனா தமிழே மறந்துடுறாங்க. நான் வந்து 21 வருஷம் ஆச்சு. நான் பேசுற மதுரை தமிழ் அப்படியே இருக்கா இல்லையா?
உங்கள்கிட்ட தமிழ் அப்படியே அப்படியே இருக்குல்ல? குவான்டிட்டி கணக்கில் பார்த்தா உங்கள்கிட்ட மக்கள் தொகையில பார்த்தா வெளியில வெளில போனவங்க தமிழை மறந்துடுறாங்க. அப்பா அம்மாவே மறந்துடுறாங்களே நிறைய பேர். எக்ஸப்ட் அமெரிக்காவில் வாழ்ற தமிழ்நாட்டு தமிழர்கள் தமிழை பல கொலை பண்றாங்கன்னா தமிழ் ஸ்கூலுக்குலாம் போவீங்களாங்க? இன்னும் இருக்குது சுவிஸ்ல. படிச்சே ஆகணும். பாருங்க, சுவிட்சர்லாந்துல தமிழ் ஸ்கூல் வந்து கம்பல்சரி. எங்கட தாய்மொழியை தெரிஞ்சு படிச்சு வச்சிருக்கணும். பேரண்ட் அனுப்புறாங்க. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சுவிட்சர்லாந்துல இருந்து. சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. தீபாவளிக்கு இந்தந்த ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு காட்டுறியே, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனா ஊர்ல இருக்கிற எங்க அப்பா அம்மாவுக்கும் எங்க சொந்தங்களுக்கும் நாங்க இங்க இருந்து சேஃபா பணம் ஏதாவது அனுப்பக்கூடிய ஆப் ஏதாவது இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. டாப் மணி சென்ட் அப்படின்ற ஒரு ஆப்பை பத்தி தாங்க பார்க்க போறோம். சப்போஸ் இந்த ஆப்பை பத்தி தெரியாதவங்களுக்கு இதை நான் சொல்லிடுறேன். ஒரு ஈஸியான, ரொம்ப செக்யூரான, ஒரு ரிலையபிளான ஆப்புங்க இது. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இவங்க கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஃபீ சுத்தமாவே கிடையாதுங்க. அதாவது ஜீரோங்க. மினிமம் ரேட்டுன்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு 5 பவுண்டு நீங்க உங்க ஃபேமிலிக்கு அனுப்பணும்னாலுமே அதுக்குமே இவங்க ஜீரோ டிரான்ஸ்ஃபர் ஃபீ வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட ஒரு நல்ல சர்வீஸும் கிரேட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃபர்ஸும் வச்சிருக்காங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு லண்டன் ப்ரோ அப்படின்ற ப்ரோமோ கோடை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 பவுண்ட்ஸ் போனஸ் கிடைக்கும். யூரோப்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு 10 யூரோஸ் கொடுக்குறாங்க. அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது எந்த கண்ட்ரில இருந்து நீங்க பண்றீங்களோ அதுக்குரிய போனஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இவங்க கிரேட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு இன்னைக்கு தேதிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டாப் சென்ட் மணி ஆப் வந்து புதுசு கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேல யூசர்ஸ் வந்து இதை ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ட்ரஸ்ட் பைலட்ல நீங்க போய் செக் பண்ணீங்க அப்படின்னா ரிவ்யூஸும் ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க. இந்த ஆப்பை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்காவும் அப்ரூவ் பண்ணி இருக்காங்க. அனுப்புற இந்த பணம் வந்து சூப்பர் ஃபாஸ்டா போய் நீங்க யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கையில போய் சேர்ந்துருங்க. ஸோ இது வந்து ரொம்ப சேஃபாவும் ரிலையபிளான ஆப்புங்க. மறக்காம இந்த தீபாவளிக்கு இந்த டாப் மணி சென்ட் ஆப் மூலமா உங்களோட ஃபேமிலிக்கு பணத்தை அனுப்பிச்சு நீங்களும் உங்க ஃபேமிலியும் என்ஜாய் பண்ணுங்க. வந்துடாதீங்க. லண்டன் ப்ரோ அப்படின்ற கோடை யூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். இங்க பாருங்க, அடுத்து தீபாவளி ஸ்பெஷலா எல்லாமே ரோட்டுக்கு இறங்கிருச்சு. தோரணமாக இருக்கட்டும், இல்லை அவங்க இந்த கையில் போடுவாங்க பார்த்தீங்களா, மருதாணி, மெகந்தின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அது இது எல்லாமே வந்து உங்களுக்கு செம்ம சீப்பாக. அங்கே பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. எல்லாமே கோலம், ஒற்றை கோலம், இங்கே பாருங்க ஹாப்பி தீபாவளி. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ரொம்ப கம்மியான இடத்துல தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இந்த வெம்பிளி அந்த ஏரியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலெக்ஷன்ஸு ஜாஸ்தி இருக்கும். ஒரு கடைக்கு 2 கடை நீங்கள் மேலே ஏறி இறங்கி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்த உடனே இதை மட்டும் தான் வாங்கிட்டு போகணுன்னு கிடையாதுங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய தீபாவளிக்காண்டி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இதே வந்து இப்போ பொங்கல் சீசனு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அப்படியே டோட்டலாகவே மாறி இருக்கும். உங்களுக்கு கடையும் துணி கடையும் மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஊர் ஸ்வீட்டு கடையும் இங்கே இருக்குதுங்க. தீபாவளிக்கு ஃபுல்லாக வந்து இறங்கியிருக்கு பாருங்கள் எப்படி. ஃபுல்லாக நம்ம ஊர் ஸ்வீட்ஸு, லட்டு, பூந்தின்னு எல்லாத்தையுமே மொத்தமாக இறக்கியிருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும், ரிட்டன் கிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கடையில் வந்து வாங்கிக்கலாம். நம்ம ஊர் ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. பாதாம், காஜு கத்திரி, ஸோ இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு இது எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு மிக்சரு, பூந்தி, சிப்ஸு இந்த மாதிரி ஐட்டங்களும் நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள். பாக்ஸ் பண்ணியே வச்சுருக்குறாங்க. தீபாவளிக்கு இந்த ஏரியா வந்தீங்க அப்படின்னா ஸ்வீட்ஸு, காரமும் இங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம். ரேட்டுமே வந்து ஒரு பாக்ஸு 2.5 பவுண்டு 3 பவுண்டு இந்த மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. வெரைட்டிஸும் உங்களுக்கு வந்து நிறையாவே வச்சுருக்காங்க பாருங்கள். கடலை மிட்டாயிலேருந்து எல்லாமே இருக்குதுங்க. லண்டனில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் லண்டனை விட்டு வெளியில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த கடை இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு போவாங்க எல்லாரும். அடுத்து சின்ன சின்ன கடைகள் நிறையா இருக்குதுங்க. தீபாவளி பர்ச்சேஸ் முடிஞ்சு வெளியே வர்றீங்க, இல்லை கடையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு பாருங்க, எவ்வளோ பேர் பாருங்கள் நம்ம ஊருக்காரங்க. அவங்கள எங்கேயே பார்த்த மாதிரி இருக்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்க. ஸோ இங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக நம்ம ஊர் மக்கள் தான். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நம்ம சேனலுக்கு இதுவே நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வர்றீங்க அப்படின்னா சேனலோட பேர் லண்டன் தமிழ் ப்ரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னும் இந்த வீடியோவில் நிறைய எடுத்துருக்குறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போவோம். மும்பையிலேருந்து சென்னை வரைக்கும் உங்களுக்கு எல்லா ஹோட்டல்ஸுமே இருக்குங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி இந்த சோளம்
ஸோ மேஜிக் கார்ன் வந்து எல்லா கடையிலையுமே முக்கால்வாசி வாசலில் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு கரும்பு சாறாக இருக்கட்டும். ஸோ சம்மரில் மட்டும்தான் கரும்பு சாறு கிடையாதுங்க. இங்கே வந்து வின்டரில் முதற்கொண்டு வெளியில் வந்து பனி கொட்டிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே வந்து கரும்பு சாறு குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. விளக்கு தீபாவளிக்கு வைக்க வேண்டிய அந்த விளக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பவுண்டு தான். ஸோ டிசைனாக இருக்கிறது எல்லாமே 2.5 பவுண்டு. ஸோ சின்னது எல்லாமே வந்து 3-1.5 பவுண்டுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நம்ம ஊர்லேயே இதெல்லாம் கிடைக்குமான்றது சந்தேகம் தாங்க. அதாவது வந்து நார்த் இந்தியாவில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் கிடைக்கும். நம்ம சென்னையில் மதுரையிலலாம் இந்த மாதிரிலாம் இப்போ கொண்டு வந்துட்டாங்களா என்னன்றது தெரில. ஆனால் இங்கே லண்டனில் உங்களுக்கு வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையாவே இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த ஊரில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த வீட்டுக்கு நடுவில்லாம் நிறையா அந்த பழைய காலத்து படத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ அதெல்லாம் வச்சுருக்காங்க 20 பவுண்டு 21 பவுண்டு. ஸோ எல்லா பக்கமும் இந்த தோரணம் வந்து எல்லா பக்கமுமே இருக்குது. நம்ம ஊர் விளக்கு மாதிரியும் வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஸோ இங்கெல்லாம் வந்து ஹூவர் வச்சு தான் போடுறாங்க. ஸோ இது எல்லாமே தீபாவளி ஐட்டங்கள். சரக்கெல்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். தீபாவளி மோடுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க. கடைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா. வணக்கம்க்கா, எந்த ஊர் நீங்கள்? பெங்களூர்காரக்கா. இதான் ஃபஸ்ட்டு தீபாவளி இங்கே கொண்டாடுறீங்களா? அதுக்கு முன்னாடி கொண்டாடி இருக்கீங்களா? முன்னாடியே கொண்டாடி இருக்கீங்க. தீபாவளியெல்லாம் இப்போ பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அக்கா. பெங்களூர்லேருந்து அக்கா வந்து இப்போ தான் தீபாவளி பர்ச்சேஸ்க்கு வந்திருக்காங்க பாருங்க. ஸோ இந்த கடை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் இது எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காதுங்க உங்களுக்கு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து தீபாவளிக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் ஐட்டங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே வரலாங்க. ஸோ வெம்பிளி ஏரியா வந்து எல்லாமே நம்ம ஊரில் என்னென்னலாம் கிடைக்குமோ அது எல்லாமே கிடைக்கும். எவ்வளோ ஐட்டங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு மணி அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. விளக்கு இதுலேயுமே வந்து சேல் போட்டிருக்காங்க. 50 பவுண்டு உள்ளதெல்லாம் 40 பவுண்டு 10 பவுண்டு எல்லாத்துலேயுமே குறைச்சி வச்சுருக்காங்க. கரும்புச்சாறு கடை, கரும்புச்சாறு, இளநீ, ஸோ இந்த மாதிரி கடை எல்லாமே இங்கே இருக்குதுங்க. நம்ம ஊர் மாதிரி. கூட்டத்தை பார்த்தீங்களா, உள்ள பானிபூரி பேல்பூரி எல்லாமே இருக்குது. நம்ம ஊர் நார்த் இந்தியன் ஸ்டைலில் வச்சுருக்காங்க. இளநிலாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, உள்ளுக்குள்ளே நம்ம ஊர் ஸ்டைல்லே இருக்கும். டீ காஃபி எல்லாமே இருக்குது பாருங்கள். இங்கே பக்கத்துலேயே அடுத்து நிறையா கடைகள். என்னடா இவ்வளோ ட்ரெஸ்ஸு இருக்குதே, இன்னும் கூட்டத்தை காணுமே. இதே இது நம்ம ஊராக இருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் கூட்டம் அலை மோதிக்கிட்டு இருக்குமே. சென்னை ரங்கநாதன் தெருவாக இருக்கட்டும், இல்லை மதுரை மாசி வீதியாக இருக்கட்டும், அலை மோதுதடா கூட்டம், நிற்கிறதுக்கே இடம் இல்லையே. இங்கே என்னடா இப்படி இருக்குது, லண்டன் வந்து வெறிச்சோடி போய் கிடக்குதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸ்கூல் டைம்ன்றனால கூட்டம் இல்லாமல் இருக்குதுங்க. இந்த வருஷம் வந்து திங்கக்கிழமை வருதா, அதனால் வெள்ளி சனி ஞாயிறில் சும்மா அந்த மாதிரி இருக்கும். நான் வீடியோ மெயினாக எடுக்கிறதுக்கு காரணம் இப்போ எதுக்கு அப்படின்னா, ஸோ இங்கே புதுசாக வந்தவங்களுக்கு இந்த ஏரியாலாம் தெரியாது அப்படின்றவங்களுக்கு இந்த இதை எடுத்து போட்டோன்னா இந்த தீபாவளிக்கு இங்கே வந்து ட்ரெஸ் எடுப்பாங்களே அப்படின்றதுக்காண்டி தான் இதை எடுத்து போடுறேன். ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பாருங்கள், buy 1 get 2 free. ஸோ இந்த மாதிரி பப்பட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. ஸோ அங்கெல்லாம் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வச்சுருக்குறாங்க. இந்த பப்பட் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி ஆண்டாலேருந்து உங்களுக்கு கிடைக்காத ஐட்டம் எதுவுமே கிடையாதுங்க. இங்கேயே வந்து தீபாவளிக்கு உள்ள ஃபயர் ஒர்க்ஸுமே வச்சுருக்குறாங்க. ஸோ அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸ்பூனு, தோசை தவா, ஸோ இந்த மாதிரி நான்ஸ்டிக் தோசை தவாலேருந்து உங்களுக்கு சைஸு வந்து இந்த சைஸ் எல்லாம் வந்து கிடைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சைஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இவங்களுமே வந்து 1.25 பவுண்டு, இது ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா 1.25 பவுண்டு. ஸோ அந்த விளக்கு தீபாவளிக்கு உரியது. ஸோ இது எல்லாமே வச்சுருக்குறாங்க. இங்கேயுமே வந்து ஃபயர் ஒர்க்ஸும் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் 1 வாங்கினா 2 ஃப்ரீ, 2 வாங்கினா 4 ஃப்ரீ அந்த மாதிரி. தட்டு, இந்த நம்ம சில்வர் தட்டு, இங்கெல்லாம் வந்து மைக்ரோவேவில் வச்சு சாப்பிட்றதுனால சில்வர் தட்டுலாம் வச்சு நிறையா சாப்பிட மாட்டாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து சில்வர் தட்டு வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சில்வர் தட்டுமே இங்கே வச்சுருக்காங்க. சின்ன சின்ன கட்டோரிஸ் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி டிஃபன் பாக்ஸு 4 அடுக்கு 3 அடுக்கு, ஸோ இதுவுமே வச்சுருக்குறாங்க. இட்லி தட்டு, புட்டு குழாய், சரி பனியார கல் எல்லாமே. தட்டு இட்லி வைக்கிறீங்களா, தட்டு இட்லிக்கு ஒரு எதுன்னு நினைக்கிறேன். இது சின்ன குட்டி இட்லிக்கு அந்த இதை வச்சுருக்காங்க. கிச்சனில் வச்சுருப்பாங்கல்ல அஞ்சரைப்பட்டி, இட்லி குக்கரு, பூஜை சாமான்கள் எதுவும் வேணும், குத்து விளக்குலேருந்து உங்களுக்கு என்ன வேணும்னாலுமே வச்சுருக்காங்க பாருங்கள். குத்து விளக்கு சைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பெரிய சைஸ் குத்து விளக்கு முதற்கொண்டு வச்சுருக்காங்கங்க. பாருங்க 4 அடுக்கு 3 அடுக்கு குத்து விளக்கு எல்லாமே இருக்குது. சொல்லியிருக்கேன். ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. என்ன தான் நாங்கள் வந்து லண்டனில் இருந்தாலும் குப்பை போடுறதோடு சேர்த்து பான் பராகையும் சும்மா நாங்கள் காரி துப்பி இன்னும் அப்படி தான் வச்சுருக்கோம். 2025 இல்லை, 2065 ஆனாலும் நாங்கள் லண்டனை விட்டு காலி பண்ண மாட்டோம். பான் பராகு துப்புறதையும் நாங்கள் வந்து சும்மா விட மாட்டோங்க. பாருங்க எல்லா ஏரியாலையும் அப்படி தான் துப்பி வச்சுருக்காங்க.
இந்த மாதிரிலாம் துப்பி அந்த ஏரியாவே நாசம் பண்ணுறதுல அது ஒரு கோஷ்டி இருக்கத்தான் செய்யுது. சாட் ஐட்டம் கடைகள் இங்கே நிறையா இருக்குது. மேலே மாடிக்கு போனீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து அந்த வீடியோ போட்டிருக்கோம். 2 பவுண்டு 3 பவுண்டு. கடையோட பேரே வந்து பொண்ணு மாப்பிள்ளை கடை. ஸோ பொண்ணு மாப்பிள்ளைன்னு ஒரு கடை பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். உள்ள மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இந்தியன் ஃபுட்டு தான், வேறு எதுவுமே கிடையாது. லண்டனில் இப்படி ஒரு மாலு முழுக்க வந்து உங்களுக்கு இந்தியன் கடை எல்லாமே. அதாவது 90% வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கடை தான் இருக்கும் உங்களுக்கு. மும்பை ஃபியூஷன்னு சொல்லிட்டு ஒரு கடை, எல்லாமே க்ரில்லு, மோமோஸு, நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி எல்லாம். இங்கே பாருங்க, அடுத்து தோசை கடை, சோஷியல் தாலி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு கடை, தாலி கடை, மோமோஸ் கடையிலேருந்து எல்லாமே இருக்குதுங்க. வின்டர் டயத்தில் இந்த ஏரியா வந்து சும்மா செமையாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வெளில குளிர் இருக்கும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து உட்காந்து சாப்பிட்டா செமையாக இருக்கும். இங்கே வந்தால் நம்ம ஊர் சாப்பாடு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு தான் போவோம். ஸோ இன்றைக்கி சாயங்கால நேரமாக இருக்குது, மணி கரெக்டாக வந்து 3:30 மணி ஆகுது. ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அடுத்து அப்படியே ஆரம்பிப்போம் அப்படின்றதுக்காண்டி 2 ஐட்டம் வாங்கினோம். ஸோ வடாப்பாவு வாங்கினாங்க பாருங்க, மேலே மிளகாலாம் வச்சு வடாப்பாவு சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். சமோசா சாட்டு, இது ஒரு புது ஸ்டைலாக இருக்குது. ஆகா அப்படியே உடச்சி பாருங்க, ஊரை வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்கும். மிளகாவை அப்படி உள்ளே வச்சு பர்கர் மாதிரி. இட்லி தோசை அதெல்லாம் நம்ம எப்பயுமே செய்கிறது. ஸோ அதுக்குரிய டேஸ்ட்டை கரெக்டாக எடுத்துருவோம். ஆனால் நார்த் இந்தியன் ஃபுட்டை நம்ம செஞ்சோன்னா அந்த ப்ராப்பர் டேஸ்ட்டுக்கு எப்பயுமே கிடைக்காது. ஸோ அவங்கவுங்க ஃபுட்டை அவங்கவுங்க செஞ்சு சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். சாஸில் சும்மா முங்க விட்ருக்காங்க பாருங்க. ஆகா நீனா சாப்பிட்றியடான்னு சொல்லாதீங்க. இந்தாங்க சமோசா நல்லா சூடாக இருக்குது. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு நம்ம ஊர் டீ குடிக்காமல் போனால் அப்படிங்க, நல்ல ஏலக்காய் டீ. பொதுவாக இந்த ஊரில் டீலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிப் டீ தான் போடுவாங்க. வெள்ளக்கார டீ வந்து எப்படின்னா டிப் டீ போட்டு பாலை கடைசியில் ஊற்றி இது பண்ணிடுவாங்க. நம்ம ஊரில் டீ போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஏலக்காய் டீ. ஏலக்காய் மசாலாலாம் போட்டு அப்படியே நம்ம ஊர் டீ. இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம ஊர் டீ குடிக்க முடியும். கிருஷ்ணா அப்படின்ற ஒரு கடையில் 60% டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. ஆனால் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீமியம் ஸ்டைலில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு 10, 12 அதிகபட்சம் 20 பவுண்டுக்குள்ளே உங்களுக்கு இந்த ஃப்ராக்கெல்லாம் இருக்குதுங்க. இந்த ஃப்ராக்லாம் பாருங்களேன், வெறும் 12 பவுண்டுங்க. கலர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்குற அந்த ஃப்ராக் வந்து 13 பவுண்டு. சாரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எதை எடுத்தாலுமே 14 பவுண்ட்ஸ் தான். இங்கே இருக்கிற சாரீஸ் முக்கால்வாசி உங்களுக்கு வந்து 14 பவுண்ட்ஸு, 20 பவுண்ட்ஸு. ஸோ இந்த இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து 8 பவுண்ட்ஸ் தான் உங்களுக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 30 பவுண்ட்ஸுங்க. சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து 25 பவுண்ட்ஸுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் ஒன்றும் போய்கிட்டு இருக்குது. காஸ்ட்லியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு 80, 90, ஸோ அந்த ரேஞ்சிலையுமே வந்து உங்களுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 60, 65 பவுண்ட்ஸுக்கு உங்களுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. இதிலே உங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது 39 பவுண்ட்ஸ் தான். கலெக்ஷன்ஸே உங்களுக்கு வந்து அவ்வளோ இருக்குது. ஸோ இது எல்லாமே 10 பவுண்டு, 15 பவுண்டு. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சிவாக வேணும்னா 89 பவுண்டுக்கு வச்சுருக்காங்க ப்ளவுஸு. தமிழ்லேயே எழுதி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ் ஜுவல்லர்ஸு இங்கே நிறையா இருக்காங்கங்க. நம்ம ஊர்லலாம் அந்த ஒரு சந்துக்குள்ளே நிறைய கடைகள் இருக்கும் பார்த்தீங்களா, பஜார் மாதிரி. ஸோ இங்கே பாருங்க, அதே மாதிரி பஜார் டைப்பு. ஆனால் உள்ளே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் இதுதான், ட்ரெஸ்ஸு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பஜாருக்குள்ளே அப்படியே வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இங்கே வந்து உங்களுக்கு துணி மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு சட்டையும் வந்து இங்கேயே தைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ டெய்லர்ஸும் இருக்கிறாங்க இங்கேயே. ஸோ உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க்கு, அந்த ஒர்க்கு, இந்த ஒர்க்கு, என்னென்ன ஒர்க்கு இருக்கோ எல்லாமே இங்கேயே பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கேயே அளவெடுத்து இங்கேயே அவங்க தைச்சி அப்படியே கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ சாரீலாம் இங்கே பக்கத்தில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இங்கே கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தச்சும் கொடுத்துட்றாங்க. வேறு ஒரு ஏரியாவில் போய் நீங்கள் வாங்குறத விட இங்கே நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சீப்பாகவும் இருக்கும். ஒரே நேரத்தில் எல்லாமே, அதாவது துணிமணி வாங்குறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து அரிசி பருப்பு வாங்குறதா இருக்கட்டும், நம்ம ஊர் சாப்பாடாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே இடத்துல கிடச்சிரும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம ஊர் நைட்டிஸ் எல்லாமே வெளியில் தான் போட்டிருக்காங்க பாருங்கள். லிமிட்டட் டைம் ஆஃபர்னு 10 பவுண்டுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள். காஞ்சிபுரம் சில்க்ஸே வந்து 50% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு. காஞ்சிபுரத்துலேயே அவ்வளோ தூரத்துக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்களான்றது தெரில.
ஆனால் இங்கே கொடுக்குறாங்க. அதான் அக்கா சொல்கிறாங்க பாருங்க, காஞ்சிபுரத்தில் இந்த ரேட்டு கிடைக்காது உங்களுக்கு, கிடைக்காது, எக்ஸ்பென்சிவ். ஹியர் இஸ் சீப். அக்கா சொல்லிட்டாங்க. அக்கா எந்த ஊருக்கா நீங்கள்? நல்லூர். நீங்கள் நல்லூர் அக்கா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் என்ன. சந்தோஷம்க்கா. தேங்க்யூ. இந்த கீதாஞ்சலி அப்படின்ற கடையில் ஸ்வெட்டர் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஸ்வெட்டர்ஸு நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இங்கே கிடைக்காதுங்க. வின்டர் வேறு வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஊரில் இருந்து பெரியவங்க நிறையா பேர் இங்கே வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு குளிர் தாங்க முடியாது. ஸோ சின்ன பசங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், ஸ்வெட்டர்ஸ் மாதிரி எது உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஸ்வெட்டர் டைப்பும் கிடைக்கிது. சுடிதார்லாம் பாருங்கள் எப்படி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இப்போ உள்ள மாடல் 10 பவுண்டு, 15 பவுண்டு, ஸோ 20 பவுண்டு, 40 பவுண்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு நீங்கள் எங்கேயும் போய் தேட தேவையில்லை. இந்த ஒரே ரோடு தான் வெம்பிளியில். அதேமாதிரி பசங்களுக்கும் வச்சுருக்காங்க பார்த்துங்க. குர்த்தா போட்டு தீபாவளி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு பசங்க நினைக்கிறாங்க அப்படின்னா ஸோ குர்த்தா டைப்பும் இருக்குது. 25 பவுண்டு, 30 பவுண்டு சாரி எல்லாமே இந்த தீபாவளிக்கு 15 பவுண்டுக்கு போட்டிருக்காங்க. ஷால்லாம் வந்து 3 பவுண்டு, செருப்பு 5 பவுண்டு. ஸோ செம்ம சீப்பாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. துணி கடை மட்டும் கிடையாதுங்க. இங்கே பார்த்தீங்களா சங்கீதா நகையகம்னு போட்டு எப்படி தமிழில் எழுதி போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம ஊரில் கூட இந்த மாதிரி தமிழில் எழுதி போட்டிருப்பாங்களான்றது சந்தேகம் தாங்க. ஸோ இங்கே நிறைய நகை கடைகள் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லர்ஸ் தாங்க. பிஸி இல்லாத நேரத்தில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மணி நேரத்தில் தச்சு கொடுத்துருவாங்க. பார்லர்ஸும் நிறையா இருக்குது. நம்ம ஊர் ஸ்டைலில் தான் நான் முடி வெட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெம்பிளி ஏரியா தாங்க பெஸ்ட்டு. 1 3 பவுண்டு, 2 எடுத்தால் 5 பவுண்டு, 1 5 பவுண்டு, இல்லை 2 எடுத்தீங்க அப்படின்னா 9 பவுண்டு. ஒரு கடையில் தான் வந்து வாங்கணும்லாம் கிடையாதுங்க. இது மாதிரி குறைஞ்சது ஒரு 100 கடையாவது இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு கடையாக நீங்கள் காலையில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊர் மாதிரி ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி உங்களுக்கு என்ன ரேட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து சீப்பாக வாங்கிட்டு போகலாம். உள்ளுக்குள்ளே டெய்லர்ஸ் எவ்வளோ இருக்காங்க பார்த்தீங்களா. நான் சொன்னேன் இல்லை, வெளியில் போர்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி குட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே ஒரு கடை இருக்கும். அப்படியே ஒரு டெய்லர் கடை, ஒரு முடி வெட்டுற கடை, அதாவது வந்து பார்லர்ஸ். ஸோ சலூன் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி பசங்களுக்கும் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பொண்ணுகளுக்குரிய பியூட்டி சலூனும் வச்சுருக்குறாங்க. யோகா கிளாஸ்லேருந்து எல்லாமே நடக்குதுங்க இங்கே. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். எல்லாம் நம்ம ஊர் மாதிரியே டியூஷனுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி எழுதி போட்டிருக்காங்கன்னு. மெயினாக இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம ஆட்கள் நிறையா இருக்கிறனால டியூஷன் வந்து எல்லாருமே விடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. எத்தனை டியூஷன் சென்டர் வந்து இங்கே போர்டு எழுதி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. மை ஃபேர் லேடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ்லேருந்து எல்லாமே கிடைக்குங்க. ஸோ நிறையா பேர் வந்து வாங்கிட்டு ரிட்டன் போய்கிட்டு இருக்காங்க. லண்டனில் பாருங்கள், அங்கே பாருங்க டாட்டா கட்டிட்டார் ஒருத்தர். ஒரே காம்பவுண்டில் சிவன் டெம்பிளும் அதே மாதிரி இங்கே உள்ள மசூதியும் இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம ஊர்லேயே இருக்குமான்றது சந்தேகம் தான். ஆனால் இங்கே லண்டனில் 2க்கும் ஒரே காம்பவுண்டு தான். சம்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான கடை. இங்கே நம்ம ஊர் சாப்பாடு எல்லாமே கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. பரோட்டாலேருந்து வடையிலேருந்து எல்லாமே இருக்குது பாருங்கள். வெஜிடேரியன் ஆப்ஷன்லாம் வந்து உங்களுக்கு பாருங்கள். சில்லி பன்னீர்லாம் வந்து 100 கிராமு 1.5 பவுண்டு. இங்கே வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா கிராம் கணக்கில் உங்களுக்கு வந்து அப்படியே எழுத்து போட்டு உங்களுக்கு எத்தனை கிராம் வேணுமோ அத்தனை கிராமுக்கு உங்களுக்கு காசு வாங்கிக்குவாங்க. சஹானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்னொரு தமிழ் கடை ஒன்று இருக்குது பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வெம்பிளி வர்றீங்க அப்படின்னா வெம்பிளியோட சஹானாவில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இவங்கள்ட்ட நகைகள் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. நல்ல ரேட்லேயும் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஒரு தரமான சம்பவம் ஆகி போச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா கடையும் எடுத்து அதே மாதிரி நிறைய தமிழ் மக்கள்கிட்ட பேசி எடுத்த வீடியோ எல்லாமே மொத்தமாக டபாஸ் ஆயிடுச்சுங்க. ஏன்னா மைக்கை ஆன் பண்ணாமையே அவ்வளோ வீடியோ எடுத்திருக்கேன். திருப்பியும் ஃபஸ்ட்டில் எடுத்து நான் வீடியோ எடுக்க போகிறேன். என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளவும் நான் திருப்பி எடுக்கிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ எல்லாம் போச்சுங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. லைக்கை போட்டதோடு விடாமல் முடிஞ்சால் ஹைப் பண்ண முடிஞ்சுன்னா இந்த வீடியோவை ஹைப்பும் பண்ணி விட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த தீபாவளி வீடியோ எடுக்கிறது வெம்பிளி சென்ட்ரல் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருந்தாங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு
வெம்ப்ளி சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கி அப்படியே பக்கத்துலேயே உங்களுக்கு இருக்குது. ஸோ ஈலிங் ரோடுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்த்த எல்லா கடைகளுமே இருக்குங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்காரங்களோட கடை. அப்படியே கொஞ்சம் தாண்டி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ஆல்பட்டன் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதில் தான் உங்களுக்கு அந்த சாரி கடையாக இருக்கட்டும், இல்லை அந்த சாப்பாட்டு கடை, இது எல்லாமே இருக்கும். ஸோ பாதியிலேயே கிளம்பி போயிடாதீங்க. இந்த ரோடு ஃபுல்லாக நீங்கள் கடைசி வரைக்கும் போனீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா கடைகளுமே வந்துடும். தமிழ் எழுதி போட்டிருக்காங்க பாருங்க, மாலா சாரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சந்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா வரிசையாக உங்களுக்கு வந்து கடைகள். அக்கா வணக்கம். வாங்க, எப்படி இருக்கீங்க? அது உங்களோட தான் மாலா டெய்லரிங். இங்கே வருங்க. ஸோ வரிசையாக வச்சுருக்காங்க. எவ்வளோ நேரத்தில் இப்போ சாரி வாங்கிட்டீங்க வர்றாங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் அவங்க சட்டை தைக்கிறதுக்கு? 2 மணி நேரத்தில் தைச்சி தருவீங்க. கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ கடை கடைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டு தைச்சி கொடுப்பீங்க. அதானே? உங்களுக்கு பதில் நானே பேசிட்டேன்னா சந்தோஷம். நயன்தாரா மாதிரி ஆகணும் அப்படின்னா டக்குன்னு அக்காட்ட வந்தீங்கன்னா ஆக்கி விட்ருவாங்க. ஐப்ரோ எல்லாம் செஞ்சுட்டு வெளில போகும்போது வேறு ஒரு ஆளாக போக வேண்டியதுதான். அப்போ என்ன உள்ளே வரும்போது வேறு மாதிரி வந்துட்டு வெளில போகும்போது வேறு மாதிரி போயிடுவீங்க. எல்லாமே நம்ம கடை தானே? அவரும் தமிழ் பேசுகிறவர் தானே? எல்லாம் தமிழ்காரங்க தான். பார்த்துக்கோங்க. இந்த பஜாரே அப்போ தமிழ் பஜார்னு வச்சிட வேண்டியதானே? வரேங்க்கா. பூக்கடை. இப்போ நம்ம ஊரில் இருக்கிற வாழைத்தண்டுலேருந்து என்னென்ன உங்களுக்கு வேணுமோ எல்லாமே இந்த கடையில் இருக்குதுங்க. நம்ம கடையில் ஸ்பெஷல் என்னது? மாலை. கல்யாண மாலை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கடையோட பேரை சொல்லிடுங்க. ரித்திகா ஃப்ளவர்ஸில் வந்து கல்யாண மாலை. பூ எங்கே இருந்து வருது? மதுரையில் இருந்தா? மதுரையிலேருந்து வர்ற பூ லண்டனில் எங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு மாலை எதுவும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ரித்திகா ஃப்ளவர்ஸில் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்துடலாம். ஆர்டர் கொடுத்து அவ்வளோ நாளில் நான் திருப்பி வரும் நம்ம கையில் கொடுப்பீங்க. 3-4 டேஸில் உங்களுக்கு மாலை கையில் வந்துடும். மீன் கடை. உங்களுக்கு என்ன மீன் வேணும் சொல்லுங்கள். எல்லா மீனும் இங்கே இருக்குதுங்க. பாருங்க, கடலில் இருக்கிற எல்லா மீனும் இந்த கடையில் இருக்குது. பேக்கெட் பண்ணியே கொடுத்துட்றாரு அண்ணன். பாருங்கள் எப்படின்னு சூப்பராக. இது என்னது? கிங் ஃபிஷ் என்ன? அரக்குலா. இங்கே பார்த்துக்கோங்க. அரக்குலாலேருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு மீன் கடையும் இருக்குது. கடை எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்குண்ணா? 9 to 7 7 நாளுமே. இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான தமிழ் கடைங்க. இங்கே நம்ம ஊர் தேவையான எல்லா ஐட்டம் வச்சுருக்காங்க. அதாவது பலசரக்கு ஐட்டம் எல்லாமே இருக்குது. குட்டி பானையிலேருந்து மண்பானையிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து தீபாவளி அப்போ இது வச்சுருக்காங்க. பொங்கல் டயத்தில் உங்களுக்கு இன்னும் நிறையாவே வரும். ஸோ தீபாவளிக்கு உரிய அந்த விளக்கு ஐட்டங்கள் எல்லாமே சின்னது பெருசு கலர் உள்ளது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்குறாங்க. இந்த குச்சி விளக்குமாறு. ஸோ குச்சி விளக்குமாரிலேருந்து எல்லாமே வச்சுருக்குறாங்க. வெளியிலேயே தேங்காய் அப்படியே எழுத்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? தேங்காய் விலையை பார்த்துக்கோங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு காட்டுறேன். ஒரு தேங்காய் வந்து 1 பவுண்டு 29 பென்ஸு. ஸோ இந்த கடையில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். கூட்டத்தை பாருங்கள். அப்பளக்கட்டிலேருந்து உங்களுக்கு தேவையான இங்கே பாருங்கள் சுண்டவத்தல், உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே இருக்குது. வணக்கம்ண்ணா. நம்ம ஊரில் நீங்கள் வந்து ஒரு பலசர கடையில் போய் வாங்குவீங்களோ அது எல்லாமே இங்கே இருக்குது. அரிசியிலேருந்து எல்லாம் பாருங்க. அரிசி 1 கிலோ 1/2 கிலோ எத்தனை கிலோவில் உங்களுக்கு வேணுமோ எல்லாம். கருவாடு வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அரிசியில் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் பொன்னி. இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ தஞ்சாவூர் பொன்னி நம்ம ஊரில் நீங்கள் வீட்டில் இருந்து என்னென்ன மாதிரிலாம் அரிசி வச்சு சாப்பிட்டீங்க அப்படியே அந்த மாதிரி எல்லா அரிசியுமே வச்சுருக்குறாங்க. முக்கியமாக நிறையா பேர் கேட்டது இங்கே பாருங்கள், மா இலை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்காது. ஸோ மா இலை வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி வேப்பலை. ஸோ வேப்பலை வச்சுருக்குறாங்க. நிறையா கடைகளில் இதெல்லாம் வந்து கிடைக்காது. இங்கே வந்து எப்பயுமே வந்து இவங்க ஸ்டாக் வச்சுருக்காங்க. மா இலை, வேப்பலை, அதே மாதிரி இங்கே பாருங்கள் வெத்தலை, எல்லா இலையுமே வச்சுருக்குறாங்க. ஊதுபத்தி இருக்குது. அதே மாதிரி நம்ம ஊர் விசிறி பாரம்பரியம் மாறாமல் பார்த்தீங்களா? மண்பானையிலே வந்து இந்த மீன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சட்டியும் வச்சுருக்காங்க. உடைக்காமல் போயிடணும் நம்ம இந்த இடத்த விட்டு. இஞ்சி பூண்டு நைக்கிறது. ஸோ அது வச்சுருக்காங்க. நிறையா பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க இதெல்லாம் வந்து எங்கே வந்து வாங்குறது அப்படின்னு. ஸோ இங்கே வெம்பிலி பக்கம் வந்தீங்க அப்படின்னா வெம்பிலியில் இந்த இது வச்சுருக்காங்க. அதே மாதிரி கருவேப்பிலையெல்லாம் இந்த ஊரில் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஃப்ரெஷ்ஷு எல்லாமே ஃப்ரோசன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பாக்கெட் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். கருவேப்பிலையெல்லாம் வந்து ஒரு பாக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா 129, அதாவது 1 பவுண்டு 29 பென்ஸு. 2 எடுத்திங்கன்னா 2 பவுண்டு. ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸு
கிட்டத்தட்ட இங்கே என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே வச்சுருக்காங்க. அடுத்த அண்ணன் இருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்கள் பேரை சொல்லிடுங்க, எந்த ஊர்னு சொல்லிடுங்கண்ணா. எந்த ஊர் வந்து ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா. உங்கள் பேர்? மணாளன். நீங்கள் வந்து இங்கே வெஜிடபிள் செக்ஷன் மேனேஜராக இருக்கீங்க. சந்தோஷம்ண்ணா. நன்றி. தீபாவளி வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். திருச்சிக்காரண்ணே ஒருத்தர் இருக்காரு. திருச்சிக்காரண்ணன் பேர் என்ன? மணி திருச்சிக்காரரு. அவரும் இருக்காரு. இங்கே கல்லால் நிற்கிறாரு, பிஸியாக இருக்காரு. வரேண்ணா, சந்தோஷம். நம்ம இப்போ இருக்கிறது தாங்க வெம்பிளி சென்ட்ரலோட ஹை ஸ்ட்ரீட்டு. பாருங்கள் எப்படி நம்ம ஊர் மாதிரியே எல்லாமே கீழே போட்டு தான் எல்லாமே இருக்குது. பாருங்கள் வரிசையாக கடை தான். அப்படியே ஒரு பஜாருக்குள்ளே போகிற ஃபீல் தான் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இருக்கிறது தான் வந்து வெம்பிளி சென்ட்ரலோட ஹை ஸ்ட்ரீட்டு. நிறையா பேர் கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்தியன்ஸ் நிறையா இருக்கிற ஏரியாவில் வீடு வேணும். ஸோ அதெல்லாம் வந்து என்ன ரேட்டு இருக்கும், என்ன ஏது, ஸோ வாடகைக்கு வீடு பார்க்குறதுனா எப்படி அப்படின்னு நிறையா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வெம்பிளி சென்ட்ரல் இல்லை வெம்பிளி பார்க்கு நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்குங்க இங்கே. ஸோ 1 பெட்ரூமாக இருக்கட்டும், 2 பெட்ரூமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு. ஸோ நீங்கள் வாடகைக்கு வேணுனாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து சொந்தமாக நீங்கள் வாங்கணுனாலும் சரி, ஸோ இந்த ஏரியா உங்களுக்கு ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பானிபூரி பேல்பூரிலாம் பார்த்தீங்களா எப்படி வரிசை கட்டி நின்று வாங்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாரும். ஸோ வீடும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஏரியாவை போட்டு நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ என்ன ரேட் இருக்குன்னு. பொதுவாக இந்த மாதிரி ஏரியா, அதாவது வெம்பிளி சென்ட்ரலு, வெம்பிளி பார்க் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் எக்ஸ்பென்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அந்த ஃபீலு உங்களுக்கு இங்கே கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம ஊர் ஸ்டைல்லே நம்ம இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஏரியாவில் நீங்கள் வீடு பார்க்கலாம். நல்லா வந்து உங்களுக்கு நைட்டு 24 ஹவர்ஸ் பஸ் சர்வீஸ் இருக்குது. இதுதான் வந்து வெம்பிளி சென்ட்ரல் ஸ்டேஷன். ஸோ ஸ்டேஷனு அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மார்க்கெட்டு எல்லாமே, ஸோ இந்த கடைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 11-12 மணி வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு சம்மராக இருக்கட்டும், வின்டராக இருக்கட்டும், உங்களுக்கு எப்பயுமே ஆள் நடமாட்டம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஊரில் இருந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. நைட்டு 11 மணி வரைக்கும் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணிக்கு நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு வாங்க வந்துடாதீங்க. ஆல்பட்டன் ரோட்டில் நம்ம காட்டின அந்த ட்ரெஸ்ஸு கடையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாயங்காலம் 6 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வெளியூர்லேருந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டு போங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், காலையில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ட்ரெஸ்ஸு நீங்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லஞ்சையும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடலான்னு மட்டும் நினச்சிடாங்க. ஏன்னா அவ்வளோ கடைகள் இருக்குது. கரெக்டாக 6 மணிக்கு என்ன ஆனாலும் சரின்னு கடையை இழுத்து மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க. தீபாவளி ஆரம்பிச்சிருச்சு, எங்கேயோ வெடி போடுறாங்க, அதுக்கு தெரிய மாட்டேங்குது. பற்றியா கடைகளில் உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரூமு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேலை இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே பாருங்கள், பைக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சேலில் போடுறதெல்லாம் இந்த மாதிரி வந்து நோட்டீஸ் போட்டிருப்பாங்க. டபுள் ரூமாக இருக்கட்டும், சிங்கிள் ரூமாக இருக்கட்டும், கப்புளுக்கு ரூமு, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக நோட்டீஸ் போர்டு இருக்கும். அவங்களோட ஃபோன் நம்பரு எல்லாமே இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சியாக உங்களுக்கு வந்து ஏதாவது ரூமு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ரூமை வந்து நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கலாம். ஆனால் என் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது வந்து இப்போ ஊரில் இருந்து பொண்ணுங்க யாராவது படிக்க வர்றீங்க, இல்லை வேலைக்கு தனியாக வர்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி கடைகளில் போட்டிருக்க இந்த அட்ரஸில் நீங்கள் வந்து போய் தங்காதீங்க. ஒரு ப்ராப்பராக ஒரு எஸ்டேட் ஏஜென்ட் மூலயமா நீங்கள் வீடு எடுத்து நீங்கள் தங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு சேஃப்டி. இதில் வந்து யார் கூட பக்கத்து ரூமில் இருக்கிறாங்க, அந்த வீட்டோட ஓனர் யார், எப்படிப்பட்டவங்க, எவ்வளோ தூரத்துக்கு அதாவது நீங்கள் உங்களோட வேல்யூபிள்ஸ்லாம் வச்சுட்டு போவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ சேஃபாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. ஒரு சிலர் நல்லவங்களும் இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து சொல்ல முடியாது, வேறு ஒரு கண்ட்ரிக்காரன் கூட அந்த உங்களோட பக்கத்து ரூமில் இருப்பான். ஸோ அதனால் இதை வந்து என்னோடய சைடில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஸோ ஆனால் இதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஏரியாவில் வீடு வாடகைக்கு எவ்வளோக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து 4 பெட்ரூமு. உங்களுக்கு எவ்வளோ வாடகை இருக்குது பார்த்துக்கோங்க, 3650 பவுண்டு. இது வந்து வாடகை மட்டும். இது போக உங்களுக்கு கவுன்சில் டேக்ஸு, வாட்ரு, எலக்ட்ரிசிட்டி, கேஸு இதெல்லாம் வந்துடும். அதே மாதிரி 3 பெட்ரூம் ஹவுஸ் வந்து 2700 பவுண்டு வருதுங்க மாதம். அதாவது 2,700,000 பவுண்டு இந்த ஏரியாவில், அதாவது வந்து இந்த வெம்பிளி அந்த ஏரியாவில். இங்கே பாருங்க, அதே மாதிரி 3 பெட்ரூமு கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன் இது. ஸோ இதில் வந்து 2350 பவுண்டு வருது. ஸோ இது எல்லாமே அந்த 3 பெட்ரூம் வீடு எல்லாமே வந்து 2300. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து வீடாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
பாருங்கள் சேலில் இருக்குது பாருங்கள் 3 பெட்ரூம் ஹவுஸு 700,000 வருதுங்க. இங்கே ஒரு ஹவுஸ் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து 625,000. 2 பெட்ரூமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 350,000 பவுண்ட்ஸு. ஸோ இதுதான் இங்கே உள்ள ரேட்டு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்லி சில்க்ஸ் அதுவுமே இந்த ஏரியாவில் இருக்குதுங்க. 20 பவுண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து பாருங்க ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்காங்க நல்லி சில்க்ஸில். ஸோ நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குதுங்க, 50% ஆஃபரு. ஸோ ஃபுல்லாகவே தீபாவளிக்கு செம்மையாக ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ நல்லி சில்க்ஸில் வந்து நீங்கள் ட்ரெஸ் எதுவும் எடுக்கணும் அப்படின்னா இங்கே வெம்பிலியில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். வணக்கம்க்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்க. சென்னை தான் நீங்கள்? சென்னையிலேருந்து. ஓகே. சென்னைக்காரக்கா தான். சின்ன பசங்களுக்குரிய குர்தாஸ்லேருந்து வேஷ்டி ஷர்ட்டையிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்கங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக பாவாடை சட்டையை பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள். 0லேருந்து 16 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. அப்படியா? 0 to 16 இயர்ஸ். பாவாடை தாவணி உங்களுக்கு என்ன மாதிரி, உங்களுக்கு பொங்கல் தீபாவளி என்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலும் இங்கே வந்து நீங்கள் வந்து வாங்கிக்க வேண்டியதான். ஸோ நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கேயும் வச்சுருக்குறாங்கங்க. ரெடிமேட் சாரீஸ் பாருங்கள் எல்லாமே ஆஃபர்ஸில் போகுது தீபாவளிக்குண்ணா. சூப்பர். கட்டிக்கோ ஒட்டிக்கோ வேஷ்டிஸ், பட்டு, காட்டன், இது பாருங்க கலர் சட்டை. வேஷ்டி சட்டையோட இருக்கு. வேஷ்டி சட்டையோட 23 பவுண்டு தான். அங்கே நம்ம ஊரோட சீப்பாக இருக்கும் போலையே. அது பட்டு புடவை எல்லாமே வந்து தீபாவளிக்கு ஆஃபர்ஸில் போய்கிட்டு இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ இங்கே வந்து வாங்கிக்க வேண்டியதுதான். ஏரியாவோட ரொம்ப ஃபேமஸான சூரஜ் ஸ்வீட் மார்ட் அப்படின்ற ஒரு கடை இந்த ஏரியாவில் எப்பயுமே பிஸியாகவே இருக்குங்க. இன்றைக்கி நம்ம வர்ற நேரத்தில் பிஸி இல்லை. இங்கே வந்து எப்படின்னா இவங்களே ஸ்வீட் இங்கே பக்கத்துலேயே பின்னாடியே செஞ்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இங்கே ஸ்வீட்டு மட்டும் கிடையாது, காரம் எல்லாமே அப்போ பண்ணி அப்படியே விற்கிறது தான். யாருங்க சமோசா, வடை, மெதுவடையிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். மெதுவடை, நம்ம உளுந்த வடை, ரோலு, பூரி, சமோசாலேயே 2 டைப்பு, வெங்காய பஜ்ஜி எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சீப்பு தான் இங்கே. இந்த வீடியோ நம்ம எடுக்கும் போது நம்மக்கிட்ட நிறைய ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம தமிழ்நாட்டு தமிழர்களாக இருக்கட்டும் வந்து நின்று பேசிட்டு போனாங்க. ஒரு சிலர்லாம் நம்மளை இந்த பக்கம் பார்த்த உடனேயே அந்த பக்கமாக தெரிச்சு ஓடுவாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து நின்று பேசிட்டு போனாங்க. நம்ம ஒரு சாதாரண யூடியூபர் தாங்க, இருந்தாலும் அவங்க நம்மக்கிட்ட பேசும்போது அவங்க வீட்டு பிள்ளையா நம்மளை நினச்சி வந்து பேசுனாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஆனால் அவங்க பேசின எதுவுமே இந்த வீடியோவில் வரல அப்படின்றது தான் என்னோட முழு வருத்தங்க. நம்ம ஊர் ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே இந்த இடத்துல இருக்கு பாருங்க. த மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசந்த பவன், தீபாவளி ஸ்பெஷல்னு நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ சாட் ஐட்டம், எவ்ரிடே பிரேக்ஃபாஸ்ட்டு 6.5 பவுண்டு. தோசை கடை ஒன்று இருக்குது. இந்த தோசை கடைக்குள்ளே உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ளே நிறைய கடைகள் இருக்கும். சாட் கடை, பான்பரா கடைன்னு வரிசையாக இருக்கும். அடுத்து இங்கே வந்து ஒரு பலசர கடை, மலர் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பலசர கடையும் இருக்குது. உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு டிஃபன் சென்டர் வச்சுருக்குறாங்க. ஆனந்த பவன், ஸோ வசந்த பவன், ஆனந்த பவன், ஆல் பவன்ஸ் ஹியர். தோசா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு கடை. ஆனால் அதில் வந்து பேல்பூரி அந்த மாதிரி இப்போ பூரி ஐட்டம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது பாருங்கள். எல்லாம் நம்ம ஊரில் நின்று வெளியில் நின்று சாப்பிடுவாங்கல்ல, அது மாதிரி எப்படி நின்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ராஜ் தர்பார் அப்படின்னு ஒரு கடை. நல்லா சின்ன பசங்கள்லாம் பாருங்கள் சாஸ் ஊற்றி சும்மா பானிபூரி பேல்பூரின்னு அடித்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் பசங்க. இந்த கடைகள் எல்லாமே வெம்பிலி சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து அடுத்து ஒரு 2 நிமிஷத்தில் இருக்கக்கூடிய கடைகள்ங்க. நீங்கள் ஒரு நல்ல காலையில் கிளம்பி வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க வெளியூர்லேருந்து. வந்த உடனே நீங்கள் ஒரு காலையில் ஒரு டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் பர்ச்சேஸ் ஆரம்பிச்சிங்கன்னா மத்தியானம் லஞ்சையும் முடிச்சுட்டு அப்படியே சாயங்காலமாக நீங்கள் கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வந்தீங்க அப்படின்னா உடனேலாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்காது. ஸோ ஒரு கடை 2 கடை கிடையாதுங்க. கிட்டத்தட்ட இந்த ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 50-60 கடையாவது இருக்கும். ஸோ ஒவ்வொரு கடையிலையும் நீங்கள் ஏறி இறங்கி எது பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் இந்த ஏரியாவில் ஒரே ஒரு கடை மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க வைக்கிறது தான் சட்டம், அவங்க வைக்கிறது தான் ரேட்டு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நிறைய கடைகள் இருக்கிறனால நீங்கள் எங்கே சீப்பாக இருக்குது, எங்கே நல்லா இருக்குதுன்னு நம்ம ஊர் மாதிரியே ஏறி இறங்கி பார்த்து அதில் பெஸ்ட்டை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டலுங்க, பாம் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் வெஜிடேரியன் ஹோட்டலு, ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட்டு. சூப்பராக இருக்கும் சாப்பாடு. நல்லா காரசாரமாக நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இவங்ககிட்ட வந்து சாப்பிட்லாம். அதுக்கு எதிர்த்தாப்புலேயே நாகர்கோயில் ஆரிய பவன் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு.
காம்போலாம் பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டு உங்களுக்கு 8.5 பவுண்டுக்கு போடுறாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு தமிழ் கடை ஒன்று, அஜந்தா ஜுவல்லர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 1 இயருக்கு பிஃபோர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி நிறைய ஆஃபர்ஸும் நிறையா போய்கிட்டு இருக்குங்க. பாருங்கள், iPhone 6, iPhone 17 6 கொடுக்குறாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய லக்கி கிஃப்ட் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சப்போஸ் இங்கே வந்தீங்க அப்படின்னா அஜந்தா ஜுவல்லர்ஸ் அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ தான் பார்த்து முடிச்சிட்டோமே, அடுத்து வேறு ஏதாவது வீடியோ பார்ப்போம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம டாப் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லண்டன் ப்ரோ அப்படின்ற அந்த ப்ரோமோ கோடை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த போனஸ் 10 பவுண்டு கிடைக்கும். உங்கள் எல்லாருக்கும் என்னோட சார்பாகவும் என்னோட குடும்பத்தின் சார்பாகவும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியை உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லண்டன் தமிழ் ப்ரோ.